இங்க ஒரு குட்டி பையன் அவன் ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆஃபீஸர் இந்த தீக்குச்சி எரிஞ்சு முடிக்கிறக்குள்ளயும் நீ யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்னு சொல்ல, அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டுடுறான். ஆனா அதுக்குள்ளயும் மொத்த தீக்குச்சி பாக்ஸே எரிஞ்சு முடிச்சிருது. சரி எப்படியோ யூனிஃபார்ம் போட்டாச்சுங்கிற சந்தோஷத்துல கேம்ப் ஃபுல்லா ஓடி விளையாடுறான். அப்போ சடனா எனிமீஸ்லாம் இவங்க மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அந்த ஆஃபீஸர் அந்த குட்டி பையனை கூட்டிட்டு போய் ஒரு பதுங்கு குழியில போய் விட்டுறாரு. இப்போ இவன் வெளியில நடக்கிற பாம்பிங் எல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டாக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தி பாக்குறான். அப்போதான் அவனுக்கு தெரியுது உண்மையான வார்னா என்னன்னு. இப்போ அடிப்பட்ட சோல்ஜருக்குலாம் குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறான். இந்த குட்டி பையனோட வாய்ஸை கேட்டதும் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவனும் உண்மையான சோல்ஜரா மாற டிசைட் பண்ணி அவன் தாடியெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு அந்த சோல்ஜர்ஸோட ஒரு ஃபேமிலியாவே ஆகிடுறான். ஒரு நாள் கமெண்ட் சென்டருக்கு போய் எனக்கு ஏதாச்சும் டாஸ்க் கொடுங்கன்னு சொல்றான். சரின்னு அவங்களும் இவனை லெட்டர்ஸ்லாம் டெலிவரி பண்ண சொல்றாங்க. அப்படி இவன் டெலிவரி பண்ண போகும்போதெல்லாம் இப்படி ஒரு கியூட்டான டெலிவரி மேனான்னு சொல்லி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் இவனுக்காக டான்ஸ் ஆடுறாங்க. இந்த குட்டி பையனும் அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அடுத்த நாள் அதே இடத்துக்கு டெலிவரி பண்ண போகும்போது இவனுக்காக டான்ஸ் ஆடின சோல்ஜர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. உடனே அவனோட தொப்பியை கலட்டி அவருக்காக மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறான். இப்போ இவன் ரோந்து பணியில இருக்கிறான். அப்போ புல்லுக்கு நடுவுல யாரோ ஒளிஞ்சிருக்கிறத நோட் பண்ணிடுறான். உடனே கமாண்டிங் ஆபீசர்ட்ட போய் சொல்றான். ஃபர்ஸ்ட் அவர் இவனை நம்ப மாட்டேங்கிறாரு. இவன் இவ்வளவு சீரியஸா இருக்கானுங்கிறத பார்த்து அவரும் சரின்னு போய் செக் பண்றாரு. பார்த்தா அங்க நிஜமாவே 2 எனிமி சோல்ஜர் ஒளிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க தான் ஏர் ஸ்ட்ரைக்கு கோஆர்டினேட்டும் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல எனிமீஸ்லாம் பெரிய அட்டாக் நடத்துறாங்க. ஆனா அந்த பையன் கொஞ்சமும் பயம் இல்லாம அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்குலாம் புல்லட் சப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் தைரியத்தை பார்த்து அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் இவனுக்கு சல்யூட் பண்றாரு. இவனும் அவருக்கு சல்யூட் பண்ணிட்டு அங்க இருந்து கமாண்ட் சென்டருக்கு வரான். அப்போ அங்க கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கமாண்டர் ரொம்பவே பயத்துல இருக்காரு. அதை கேட்ட அந்த பையன் உடனே கம்யூனிகேஷன் வயரை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்போ அவனை சுத்தி பயங்கரமா பாம்பிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவன் கொஞ்சமும் பயப்படாம முன்னேறி போய் உடஞ்ச வயரை சரி பண்ணிடுறான். அதனாலே எனிமிஸை தோக்கடிச்சிடுறாங்க. அந்த பையனோட தைரியத்தை பாராட்டி இவனுக்கு கௌரவ விருதும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது இந்த பையனுக்கு வெறும் 6 வயசு தான். இது வெறும் படம் தானு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனிக்கு எதிராக ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குட்டி பையன் சண்டை போட்ட உண்மை கதை தான் இது. நம்ம நாட்டுக்காக நீங்க எப்படி சண்டை போடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணிருங்க.